ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை இல்லை வெள்ளை சாப்பாட்டுக்கு கூட இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 7 பூண்டு இந்த மாதிரி உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளியை உங்கள் புளிப்புக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை பூண்டை முதல் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அது கூடவே ஒரு 10 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு வடைசட்டி எடுத்துக்கோங்க. வடைசட்டியில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. உடைச்ச உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். உடைச்ச உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறனால உங்களுக்கு இந்த சட்னி அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அளவளவாக எடுத்து சூடு பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் வணக்கினாலே போதும். உங்களுக்கு ஒரு டார்க் க்ரீன் கலர் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு நம்ம கருவேப்பிலை சட்னியை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இல்லாட்டி கண்களுக்கு கூட கருவேப்பிலை ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த சூப்பரான ஹெல்த்தி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.